குட் மார்னிங் ராம். குட் மார்னிங் சாந்தினி. நீங்க வெல்கம் பேக் சொல்லணும் இப்போ எனக்கு. ஏன் வெல்கம் பேக்? ரொம்ப நாள் கழிச்சு உங்களை மீட் பண்றேனா? ஆமா வெல்கம் பேக் சாந்தினி. பா கேட்டு வாங்க வேண்டியதா இருக்கியா? சரி ஓகே, நீங்க நான் ஒரு சூப்பரான விஷயத்தை பேசலாம்னு வந்திருக்கேன். நம்ம முன்னாடி இருக்க விஷயம் என்னன்னு சொல்லுங்க. கேமரா பர்சன்ஸ் தான் இருக்காங்க முன்னாடி. கேமரா பர்சன்ஸ்லாம் வந்து சந்தோஷமாயிருவாங்க இந்த விஷயத்தை கேட்டா. அப்படி ஒரு விஷயம். கேமரா ஹை வாவ் ராம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு கோட் படித்தேன். அந்த கோட் பற்றி தான் சொல்ல போகிறேன். ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து கருத்துக்கு அந்த சமயம் மாற வேண்டிய சமயம் வந்துருச்சு. ஆக்சுவலாக வந்து லைஃப் இஸ் லைக் அ கேமரா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கேமராவில் வந்து நம்மளோட வாழ்க்கையில் நடந்த எல்லா நல்ல விஷயங்களையுமே வந்து நம்ம கேப்சர் பண்ணணும். அதே மாதிரி என்னென்ன முக்கியமான விஷயங்களோ அதை ஃபோக்கஸ் பண்ணணும். தேவையில்லாத விஷயங்களை வந்து நம்ம வந்து டிலீட் பண்ணிட்டு புதுசாக ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்ற மாதிரி. அதாவது நமக்கு கேமரா பர்சன் எப்படி நமக்கு மட்டும் ஃப்ரேம் வைக்கிறாங்களோ அது மாதிரி எது தேவையோ அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும் சொல்லுங்க. ஸோ இது நம்ம அழகாக இருக்கும், அதனால தான் கேமரா பர்சன். கேமரா முன்னாடி நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ் வெல்கம் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். நேயர்கள் அனைவருக்கும் புத்தம் புது காலை வணக்கம். சாந்தினி, நீங்க ஒரு கோட் சொன்னீங்க இல்லையா, அதே மாதிரி நானும் ஒரு கோட் சொல்ல போறேன். சொல்லுங்க சொல்லுங்க. The best times we have had on earth are usually with the ones we love. அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்பமும் துன்பமும் நம்ம நேசிக்கிறவங்களோட நம்ம கூட இருந்தனா அது எல்லாமே பெஸ்ட் டைம்ஸா மாறிடும். சோ அதனால மேக்ஸிமம் வந்து நம்ம பிடிச்சவங்க கூட நம்ம லைஃப் ஸ்பெண்ட் பண்ண வச்சுக்கோங்களேன், எந்த கஷ்டமும் நமக்கு தெரியாது. அதான் நான் சொல்ல வரேன். ஓகே, சோ பிடிச்சவங்களோட கடைசி வரைக்கும் இருக்கணும். இருக்கணும். ஆமா, அது அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், எந்த ரிலேஷன்ஷிப் வேணா இருக்கலாம். ஓகே, நல்ல விஷயம் தான். தொடர்ந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கான நல்ல நேரம், ராகாலம், குளிகை, யமகண்டம் போன்றவை பார்த்தலாமா? பார்த்தலாம். இது சூரியோதயம். இன்று 13/11/2015 வெள்ளிக்கிழமை, மன்மத வருடம் ஐப்பசி மாதம் 27ஆம் தேதி. இன்று சூரியோதயம் 6:10, ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை, யமகண்டம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை, குளிகன் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, திதி துவிதியை, நட்சத்திரம் அனுஷம், சுபவோரைகள் காலை 6 மணி முதல் 9 மணி வரை, 10 மணி முதல் 11 மணி வரை, பகல் 1 மணி முதல் 4 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. யோகம் நன்றாக இல்லை. சந்திராஷ்டமம் மேஷராசிக்கு. ராம், இந்த ஆடி மாசத்துல பாத்தீங்கன்னா நிறைய திருவிழாக்கள் கொண்டாடுவாங்க, அம்மன் கூழ் ஊத்துறது இதெல்லாம் செய்வாங்க. பட் ஆடிப்பூரம் அப்படின்னு ஒன்று வரும், அது என்னன்னு தெரியுமா? சத்தியமா தெரியாது. ஆடி திருவிழா தெரியும், பட் ஆடிப்பூரம் அப்படின்னா என்னன்னு தெரியல. என்னங்க இது கூட தெரியாம இருக்கீங்க? உங்க டிபார்ட்மெண்ட் நீங்க தாங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். சரி சொல்லுங்க, நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க ஆடிப்பூரம்னா என்னன்னு. ஆக்சுவலா வந்து அம்மனுக்கு வந்து வளகாப்பு நடத்துவாங்களாம். அம்மனுக்கு கூட வளகாப்பு நடத்துவாங்க? ஆமா, அம்மன் கூட வளகாப்பு. வளகாப்பு எதுக்கு நடத்துறாங்கன்னு சொல்லுங்க பாப்போம். வளகாப்பு எதுக்கு நடத்துறாங்கன்னா அது வந்து ஒரு ஃபங்க்ஷன், அவ்வளவுதான் எனக்கு தெரியும். வளகாப்பு ஃபங்க்ஷன் பெண்கள்லாம் சேர்ந்து பண்ணுவாங்க, அது ஏன் தெரியல சொல்லுங்க. ஆக்சுவலா வந்து அந்த டைம்ல தான் 7வது மாசம் தான் பண்ணுவாங்க யூசுவலா வளகாப்பு. சோ அந்த டைம்ல தான் வயித்துல இருக்க பாப்பாக்கு வந்து காது வந்து வளர ஆரம்பிக்கும். சோ சென்சரி அப்பதான் அந்த ஹியரிங் கெபாசிட்டி வந்து அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்குமா. சோ அந்த டைம்ல அதான் கையில எல்லாம் வளையல் மாட்டி விட்டு கொஞ்சம் ஜல் ஜல்னு சத்தம் கேட்கும் இல்லையா. சோ அதனால அந்த சென்சரி ஆர்கன் வந்து ஜாஸ்தியா டெவலப் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் வந்து வளகாப்பு கொண்டாடுறாங்க. சோ நம்ம பண்ற இந்த விஷயம் எல்லாத்துக்குமே வந்து சயின்டிஃபிக்காவும் ஒரு ரீசன் இருக்குல்ல, பட் அது நம்ம தெரியாமலே நம்ம மக்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பரா ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கீங்க. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அபிராமி அந்தாதில இருந்து ஒரு பாடலுக்கு விளக்கம் சொல்லிருக்காங்க. இலக்கிய மிகும் ஸ்ரீனிவாசன் வந்திருக்காரு, பாத்துடலாமா? கண்டிப்பா. இது அபிராமி அந்தாதி. ஸ்ரீ வித்யோபாசனாசக்தம் ஸ்ரீ வித்யாபீடபூஷணம் ஸ்ரீ வித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சர்க்குரும். அனைவருக்கும் இனி காலை வணக்கம். அபிராமி அந்தாதி அற்புத தமிழ் பாக்களை நாம் தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம். வேந்தர் தொலைக்காட்சியின் மூலமாக புத்தம்புது காலை என்கின்ற அருமையான இந்த புத்தம்புது காலையிலே பராசக்தியினுடைய பரங்கருணையை பெற்று எல்லோரும் பெருஞ்செல்வம் அடைய என்கின்ற தலைப்பிலான பாடல், அற்புதமான பாடல். வையம் துரகம் மதகரி மாமகுடம் சிவிகை பெய்யும் கனகம் பெருவிளையாரம் பிறை முடித்த ஐயன் திருமனையாள் அடித்தாமரைக்கு அன்பு முன்பு செய்யும் தவம் உடையார்க்கு உளவாகிய சின்னங்களே என்ற பாடல். பெருஞ்செல்வம் அடைய வேண்டும் என்ற பிரார்த்தனைக்கான பாடல் இந்த பாடல். செல்வம் என்பது நாம் வாழ்வதற்காக. செல்வம் இருக்கிறதே இந்த உலகத்திற்கு அடிப்படை தேவை. நாம் எல்லோரும் நம்முடைய நேரத்தை விற்பனை செய்து செல்வத்தை பெற்றுக்கொள்கிறோம்.
ஒவ்வொருவரும் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஒரு நாள் காலையிலிருந்து இரவு வரை விற்பனை செய்கிறோம். அந்த விற்பனை செய்கிற நேரம் இருக்கிறதே, நம்முடைய வாழ்நாள் இருக்கிறதே, அந்த நேரத்தை விற்பனை செய்து வருவதன் பொருளை நாம் வாழ்வதற்காக பயன்படுத்தி கொள்ளுகிறோம். அது ஒவ்வொருவரும் படித்தலுக்கு தகுந்தாற் போல, அவர்களுடைய வினைப்பயனுக்கு தகுந்தாற் போல, அவர்களுடைய வாழ்க்கை முறைக்கு தகுந்தாற் போல, இடத்திற்கு தகுந்தாற் போல, சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல நம்முடைய நேரம் விற்கப்படுகிறது. அந்த பொருளை எல்லாம் நாம் பெற்று இந்த வாழ்க்கையை மீண்டும் வாழ்வதற்காக முயற்சி செய்கிறோம். பொருள் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறான் உறுதிபட வள்ளுவன். செய்க பொருளை என்றே தெளிவுபட சொல்லுகிறான். அப்படி செய்க பொருளை என்று சொல்லக்கூடிய வள்ளுவனுடைய அந்த அர்த்தம் இருக்கிறதே, இந்த உலகத்திலே பொருள் வேண்டும், பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை என்பது மற்றொரு திருக்குறளினுடைய வரி. அப்படி பொருள் வேண்டும். அந்த பொருள் இருக்கிறதே கொஞ்சமாக இருந்தால் அது வாழ்க்கை வாழ்வதற்காக. பெருஞ்செல்வம் என்று சொன்னால் நிறைய பணம், கோடிக்கணக்கான பணம். அந்த கோடிக்கணக்கான பணம் வருவதற்கான பிரார்த்தனை என்று சொன்னால் அந்த பணம் எதற்காக, அந்த பெருஞ்செல்வத்தை எதற்காக இறைவன் அளிக்கிறான் என்று கேட்டால் அதன் மூலமாக இந்த உலகத்திலே நன்மையை தர்மத்தை நடத்த வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு மனிதனுக்கு பெருஞ்செல்வம் வழங்கப்படுகிறது. ஆனால் நிறைய பேர் அந்த உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொள்ளுவதே இல்லை. ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு என்று சொல்லுவார் வள்ளுவர். ஒரு ஊரணி நீர்நிலை இருக்கிறதே, அந்த ஊரணி என்று சொன்னால் குளம், அந்த ஊரணி இருக்கிறதே, அந்த ஊரணி முழுக்க தண்ணீர் நிறைந்திருந்தால் அந்த தண்ணீர் எப்படி சாதாரண ஜனங்களுக்கு பயன்படுமோ அதுபோல ஒருவரிடத்திலே நிறைய செல்வம் இருக்குமானால் அந்த செல்வம் எதற்கு பயன்படும், யாருக்கு பயன்படும் என்று கேட்டால் அந்த செல்வம் நிச்சயமாக அவனுடைய சுற்றத்தாருக்கு, அந்த ஊரில் இருக்கக்கூடிய சாதாரண ஜனங்களுக்கு பயன்பட வேண்டும். அதுதான் வாழ்க்கையினுடைய முக்கியமான நோக்கம். செல்வம் பெற்றிருப்பது பெரிய விஷயம் இல்லை, பெருஞ்செல்வம் பெற்றிருப்பது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் பெருஞ்செல்வத்தை எத்தனை பேர் முறைப்படி தர்மம் பண்ணுகிறார்கள் என்பதுதான் பெரிய விஷயம். துரியோதனன் இருந்தான், அவனிடத்திலே நிறைய செல்வம் இருந்தது. அவனுடைய ஆட்சிக்கு கீழாக அங்கநாடு என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியை கர்ணனுக்கு அளித்து விட்டான். அவனுக்கு கீழே இருக்கக்கூடிய ராஜ்யம், அவன் கொடுத்த சொத்திலே இருந்து பெற்ற ராஜ்யம். அப்படி அந்த ராஜ்யம் இருக்கிறதே, அந்த ராஜ்யத்தை பெற்றுக்கொண்ட கர்ணன் துரியோதனனை விட, ஏன் சொல்ல போனால் துரியோதனன் வியக்கும் அளவிற்கு கூட தர்மம் செய்திருக்கிறான். அப்படி அந்த தர்மம் செய்வதற்கான நல்ல மனம் கர்ணனிடத்திலே இருக்கிறது. ஆகையினாலே தான் கர்ணனை பற்றி சொல்லுகிற பொழுது தமிழிலே ஒரு சொலவடை என்று சொல்லக்கூடிய பழமொழி சொல்லுவார்களே, கார்த்திகையோடு மழை போயிற்று, கர்ணனோடு குடை போயிற்று என்று சொல்வார்கள். அந்த உயர்ந்த மனம் கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கிறதே, பொருள் பெற்றிருந்தால் மட்டும் போதாது, அந்த பொருள் பெற்றவனுக்கு அந்த மனதை இறைவன் கொடுக்க வேண்டும். உலகத்திலே சொல்வார்கள், அவனிடத்தில் பொருள் இருக்குமானால் மனம் இருக்காது, மனம் இருக்குமானால் பொருள் இருக்காது என்று சொல்வார்கள். ஆனால் இந்த பொருளும் மனமும் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் நல்ல தர்மவான்களாக இந்த உலகத்திலே இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அந்த பொருள் தர்மமாக மாற்றி இந்த உலகத்திலே விதைக்கப்படுகிறது. நிறைய புதிய புதிய கோயில்களை கட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் ஒரு பக்கம் பார்த்தால் பழைய ஆலயங்கள், சிதிலமடைந்த ஆலயங்கள் எத்தனையோ இந்த ஊர்களிலே இருக்கின்றது. அவர்கள் ஊரிலேயே ஒரு சிதிலமடைந்த ஆலயம் இருக்கும், ஆனால் அதை விட்டு இவர்கள் புதிதாக ஒரு கோயில் கட்டி கொண்டு இருப்பார்கள். அது அவசியமில்லாத விஷயம் என்று காஞ்சி பெரியவர் பலமுறை சொல்லி இருக்கிறார்கள். உங்கள் ஊரிலே நீங்கள் புதிய கோயில் கட்டுவதற்கு பதிலாக நீங்கள் பழைய சிதிலமடைந்த ஆலயங்களை திருப்பணி செய்து புனருத்தாரணம் செய்து அதற்கு கும்பாபிஷேகம் செய்யுங்கள் என்று வேண்டுகோளை விடுத்து கொண்டே இருப்பார்கள். ஆனாலும் கூட நாம் நம்முடைய தேவைக்காக, நம்முடைய சூழ்நிலைக்காக நாம் புதிய ஆலயங்களை உருவாக்கி கொண்டே இருக்கிறோம். பழைய ஆலயங்களை மீண்டும் நிர்மாணம் செய்தல், அதற்கு ஒருவருடைய சொத்து பயன்படுமானால் அது மிகுந்த புண்ணியமான ஒரு விஷயம். அதுபோல நிறைய பேரை படிக்க வைப்பதற்காக கல்விச்சாலைக்கு, கல்வி இன்றைக்கு கல்விச்சாலை என்று சொன்னால் அது முழுக்க முழுக்க வியாபாரமாக மாறிவிட்டது. எந்த ஒரு 2 விஷயம் தர்மமாக அந்த காலத்தில் இருந்ததோ அந்த 2 விஷயம் இன்றைக்கு மிகப்பெரிய வியாபாரம். ஒன்று மருத்துவம், மற்றொன்று கல்வி. இந்த மருத்துவம் கல்வியும் தான் இன்றைக்கு மிகப்பெரிய வியாபார பொருளாக மாறி இருக்கிறது. ஆனால் உண்மையிலேயே கல்விச்சாலைகள் அமைத்த பெரும் வள்ளல்கள் இருக்கிறார்கள். காரைக்குடியிலே வள்ளல் அழகப்பர் இருக்கிறாரே, அவர் செய்த கல்விச்சாலை தான் இன்றைக்கு காரைக்குடி மிக உயர்ந்த நகரமாக மாற்றி தந்திருக்கிறது. வள்ளல் அழகப்பரை பற்றி பாடுகிற பொழுது மிக அழகாக டாக்டர் வாசுப்பா பாடுவார். கோடி கொடுத்த குடைங்கன் குடியிருந்த வீடும் கொடுத்த விழுத்தெய்வம் என்று சொல்வார். தான் குடியிருந்த வீட்டையே கொடுத்திருக்கிறார், அதனையே கல்விச்சாலையாக மாற்றியிருக்கிறார். அவருடைய பேச்சு, மூச்சு, வாழ்க்கை எல்லாமாக கல்வி 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 என்று எல்லா வகையிலும் இருந்திருக்கிறது. வாழ்நாள் முழுக்க அவர் கல்விக்காக, அவர் நீண்ட நாள் வாழவில்லை, 50 ஆண்டுகளுக்குள்ளாகவே தன்னுடைய வாழ்க்கையை நிறைவு செய்து கொண்டார். ஆனாலும் கூட
பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களோடு மிக நெருங்கிய நண்பராக இருந்த காரணத்தினாலே அவர்களோடு அவர்களுடைய மிகப்பெரிய செல்வாக்கை பயன்படுத்தி தர்மத்துக்கு உட்பட்டு சட்டத்திற்கு உட்பட்டு எத்தனை நல்ல செயல்கள் செய்ய முடியுமோ அத்தனையும் செய்ததனால்தான் இன்றைக்கும் கூட நாம் வள்ளல் அழகப்பரை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். என்ன காரணம்? கல்விக்காக தன்னுடைய சொத்து முழுவதுமாக கொடுத்திருக்கிறார். அப்படி கல்விக்காக கொடுப்பது, நல்ல உணவளிப்பது, ஆதரவற்றோர்களை வாழ்விப்பது, நிறைய செல்வம் படைத்தவர்களுக்கு இதெல்லாம் மனதளவில் இருந்தது என்று சொன்னால் நிச்சயமாக அவர்கள் புகழ் வாழ்நாள் முழுவதுமாக பேசப்படும். ஒருவர் என்றுமே இருக்கிறார் என்று சொன்னால் எந்த சூழ்நிலையிலே இருக்கிறார்? இந்த உலகத்திலே பிறந்த பொருள் அழிந்தே ஆக வேண்டும், பிறந்தவன் இறந்தே ஆக வேண்டும். ஆனால் அவன் இன்றைக்கும் வாழ்கிறான் என்று சொன்னால் எதன் மூலமாக வாழ்கிறான்? அவன் செய்த தர்மத்தின் மூலமாக வாழ்கிறான். இன்றைக்கும் நாம் பேசுகிறோம் ராஜராஜ சோழனை பற்றி. ராஜராஜ சோழன் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறானா? அவனை நாம் பார்க்க முடியுமா என்று கேட்டால் அவனை நாம் உடம்போடு பார்க்க முடியாது. ஆனாலும் கூட அவன் கட்டிய ராஜராஜேஸ்வரம் என்று சொல்லக்கூடிய தஞ்சை பெரிய கோயில் இருக்கிறதே, அதை பார்க்கின்ற ஒவ்வொரு மக்களும் இன்றைக்குமாக அந்த ஆலயத்தை பற்றி பேசுகிற பொழுது நிச்சயமாக ராஜராஜ சோழனை பற்றி பேசுகிறோம். என்ன காரணம்? அந்த ஆலயத்தை நிர்மாணித்ததன் காரணமாக அவன் இன்றைக்கும் உயிரோடு வாழ்ந்து கொண்டே இருக்கிறான். அவனுடைய அரண்மனையிலே, அவனுடைய தோட்டமில்லை, அவனுடைய வீடிலே அந்த ஆட்சியே மாறி போய்விட்டது. பிறகு மராட்டியிலிருந்து வந்த மன்னர்கள் தான் இன்றைக்கு தஞ்சையை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு மிகப்பெரிய செய்தியை பார்க்கிறோம். இன்றைக்கு தஞ்சை மன்னர் என்று யார் என்று கேட்டால் பாபாஜி போன்ஸ்லே என்று சொல்லுகிறோமே, அப்படிப்பட்டவர்கள் மிக பெருந்தகையாளர். அவர்தான் இன்றைக்கு தஞ்சை மன்னராக இருக்கிறார். ஆனால் அந்த தஞ்சையிலே மராட்டிய மன்னர்கள் வந்த காலம், அதற்கு முன்னாலே இருந்த காலத்திலே வீர சிவாஜியினுடைய மிகப்பெரிய பரம்பரை வருவதற்கு முன்னாலே இருந்த காலத்திலே எல்லாம் நம்முடைய ராஜராஜ சோழன் சோழர்கள் ஆட்சி இருந்தது. சோழர்கள் ஆட்சி இல்லை. ஆட்சியே இன்றைக்கு மாறிப்போய் வேறு யாரோ தஞ்சையிலே மன்னராக இருந்தாலும் கூட இன்றைக்கும் நாம் ராஜராஜ சோழனை, அவனுடைய வாழ்க்கையை, அவனுடைய தன்மையை, அவனுடைய தர்மத்தை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறோம். அதுபோலதான் வள்ளல் அழகப்பர். இன்றைக்கு அவருடைய உடம்பு இல்லை, ஆனால் புகழ் உடம்பு இருக்கிறது. காரைக்குடியில் இருக்கக்கூடிய CCR என்று சொல்லக்கூடிய சிக்ரி, காரைக்குடியினுடைய அழகப்பா பல்கலைக்கழகம், இவையெல்லாம் வள்ளல் அழகப்பரை மொழிந்து கொண்டே இருக்கிறது. எங்கள் ஊரிலே சிவகன் அண்ணாமலை செட்டியார் என்பவர் மிக தெளிவாக, மிக அழகாக 40 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஏழைகளுக்காக கல்லூரியை தந்து ஏழைகளை வாழ்வித்தார். அவரை இன்றைக்கு நாம் பேசிக்கொண்டு இருக்கிறோம். அதே போல பச்சையப்பன் கல்லூரி, அதே போல பல கல்வி நிறுவனங்களை இந்த உலகத்திலே அவர்கள் படைத்தார்கள். தங்கள் செல்வத்தை முழுமையாக கல்விக்கு தந்தார்கள். தங்கள் செல்வத்தை முழுமையாக இந்த உலகத்திலே மிகப்பெரிய அளவிலே மாற்றத்திற்காக தந்திருக்கிறார்கள். மாதா அமிர்தானந்தமயி போன்ற மிகப்பெரிய ஞானிகள் எல்லாம் இந்த செல்வத்தை உரியவர்களிடமிருந்து பெற்று சாதாரண ஜனங்களுக்கு பயன்படும் வண்ணம் வழங்குகிறார்கள். தற்போது கூட அவர்களுடைய பிறந்த நாளிலே 100 கோடி ரூபாயை பசுமை திட்டத்திற்கு வழங்கி இருக்கிறார்கள். தேசம் முழுவதுமாக, குறிப்பாக கேரள தேசம் முழுவதுமாக கழிப்பறைகளை கட்ட வேண்டும் என மிகப்பெரிய திட்டத்திற்கு ஆதரவு தந்திருக்கிறார்கள். 100 கோடி ரூபாய் வழங்கி இருக்கிறார்கள். பார்க்கிறோம் எவ்வளவு பெரிய விஷயம். மகான்கள், யோகிகள், சித்த புருஷர்கள், ஞானிகள் எல்லாம் செல்வம் படைத்தவர்களை இத்தகைய ஆற்றுப்படுத்துதல் செய்கிறார்கள். கோயிலூரிலே வீரப்ப சுவாமிகள் என்று சொல்லக்கூடிய திருக்களர் ஆண்டவர் இருந்தார். அவருடைய காலத்திலே தான் சிருங்கேரியிலே சாரதா மடத்திலே அந்த சாரதாம்பிகை கோயில் கட்டப்பட்டது. கருங்கல் திருப்பணி செய்யப்பட்டது. அதற்கு நகரத்தார்களை அவர்கள் ஊக்குவித்தார்கள், ஆற்றுப்படுத்தினார்கள், வழிநடத்தினார்கள். என்று சொன்னால் செல்வம் படைத்தவர்களுடைய செல்வத்தை இது போன்ற தர்மத்திலே விதைப்பது, இது போன்ற தர்மத்தை அவர்கள் செய்வதற்கு தூண்டுவது. பெருஞ்செல்வம் இறைவன் கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? இந்த உலகத்திலே நாம் எதையும் கொண்டு வரவும் இல்லை, இந்த உலகத்திலிருந்து எதையும் நாம் கொண்டு செல்லவும் முடியாது. அது தெளிந்த முடிவு. ஆனாலும் கூட நிறைய பேருடைய மனதிலே சேர்த்து வைப்போம், சேர்த்து வைப்போம், சேர்த்து வைப்போம் என்று சொல்லி சேர்த்து வைப்பதனாலே ஒரு பலனும் இல்லை. எதிலே கொண்டு போய் சேர்த்து வைக்க வேண்டும்? வள்ளுவன் சொன்னான், உங்களுடைய செல்வத்தை நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல ஃபிக்ஸட் டெபாசிட் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? அதற்கு ஒரு அருமையான இடம் சொல்லுகிறேன். நிறைய வட்டி வரக்கூடிய ஒரு வங்கியை நான் சொல்லுகிறேன் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே அப்படி ஒரு வங்கியை அறிமுகப்படுத்தி நமக்கு தந்திருக்கிறான். அது என்ன வங்கி என்று கேட்டால் ஏழைகளுடைய வயிறு என்று சொன்னான். ஏழைகளுடைய வயிறுதான் சிறந்த வங்கி. அதன் மூலமாக வரக்கூடிய வட்டி உங்கள் பரம்பரையாக தர்மமாக வந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லுவான். அற்றார் அழி பசி தீர்த்தல் அகுதுருவன் பெற்றான் பொருள் வைப்புழி என்று சொல்லுகிறான். அப்படி பெருஞ்செல்வம் பராசக்தியினுடைய கருணையினாலே யாருக்கெல்லாம் கிடைக்கிறதோ, பதவியாக இருக்கட்டும், செல்வமாக இருக்கட்டும், அதனை முறையாக சமுதாய நன்மைக்காக, சமுதாய நலனுக்காக யார் பயன்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு இறைவனுடைய கருணை இந்நாளும் தலைமுறையாக
வந்து கொண்டே இருக்கும் என்பதிலே மாற்று கருத்தே கிடையாது. அந்த அருமையான பாடல் பெருஞ்செல்வம் அடைய வேண்டும் என்ற மிக அற்புதமான பிரார்த்தனை மிக்க பாடல். வையம் துரகம் மதகரி மாமகுடம் சிவிகை பெய்யும் கனகம் பெருவிலையாரம் பிறை முடித்த ஐயன் திருமணையாள் அடித்தாமரைக்கு அன்பு முன்பு செய்யும் தவமுடையார்க்கு உளவாகிய சின்னங்களே என்ற பாடலை தொடர்ந்து சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். சாந்தினி, இப்போ உங்களுக்கு ஒரு பியூட்டி டிப் நான் கொடுக்க போறேன். ஹை அப்ப ஹைனோட பிரகாசத்தை பாருங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ சூரியன் சன்ல எல்லாம் போய் நம்ம சுத்துறோம் இல்லையா, டேமேஜ் ஆயிடும் ஸ்கின், ஆக்னே எல்லாம் வரும் இல்லையா, ஒரு மாதிரி பேர்ன் மாதிரி எல்லாம் வரும். அதெல்லாம் போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இளநீர் இருக்கு இல்லையா, இளநீரோட வழுக்க இருக்கு இல்லையா, உள்ள அந்த தேங்காய் எடுத்து சாப்பிடுவோம் இல்லையா, அதை எடுத்து ஃபேஸ்ல அப்ளை பண்ணோம்னா அதெல்லாம் வந்து ஆக்னே அதெல்லாம் போயிடும். அது மட்டும் நம்ம நிறைய பேர் வந்து சோத்து கத்தாழை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது நிறைய பேருக்கு வந்து ஒத்துக்காது, ரொம்ப குளிர்ச்சி அப்படின்னா கோல்டு வந்துடும், அது மாதிரி விஷயம்லாம் இருக்கு. பட் அவங்க வந்து இந்த இளநீர் வழுக்கையை வந்து யூஸ் பண்ணாங்கன்னா இதெல்லாம் சரியாயிடும், ஸ்கின் வந்து பாலிஷ் ஆயிடும். ஓகே, ஐ திங்க் இளநீ வந்து எங்க அம்மா டெய்லி தருவாங்க. மூஞ்சில அப்ளை பண்ணா நல்லா இருக்கும்னு நீங்க சொல்லி எனக்கு தெரியும். சரி, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஸ்கின் அண்ட் ஹேர் டிப்ஸ் கொடுக்கறதுக்காக அரோமா தெரபிஸ்ட் டாக்டர் கீதா அசோக் காத்துட்டு இருக்காங்க. பார்த்துடலாமா? இது இயற்கை மருத்துவம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் கீதா அசோக், அரோமா தெரபிஸ்ட். இயற்கை மருத்துவத்தில் இன்றைக்கி வந்து ஆக்னி வல்கரிஸ் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் பற்றி நம்ம பேச போகிறோம். ஆக்னி அப்படின்னா நம்ம நினைக்கிறோம் பருக்கள், அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பெருசு பெருசாக பாயில்ஸ் மாதிரி வந்தால் ஆக்னி, சின்ன சின்னதாக வந்தால் பிம்பிள் அப்படின்னு. அப்படி இல்லை, எல்லாமே ஆக்னிங்கிற கேட்டகரியில் தான் வரும். அதாவது நமக்கு வரக்கூடிய பெரிய பெரிய கொப்பளங்கள் மாதிரி, பாயில்ஸ் மாதிரி ரெட்டாக வரும் பிம்பிள்ஸ், அந்த மாதிரி வந்தாலும் அதுவும் ஆக்னி தான். சின்ன சின்ன ரேஷஸாக நோடியூல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வந்தாலும் ஆக்னி தான். ஈவன் நம்ம மூக்கில் இருக்கக்கூடிய பிளாக் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ், அது கூட ஆக்னி தான். இது எல்லாமே ஆக்னியில் இருக்கக்கூடிய வகைகள். இதில் வந்து நிறைய இருக்குது. ஆக்னி ரோசேசியான் இருக்குது, ஆக்னி டோட்டலிஸ், ஆக்னி வல்கரிஸ், ஆக்னி நோடியூல்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதாவது அந்த பருக்களுடைய தன்மையை பொறுத்து சிஸ்டிக் ஆக்னி, அந்த மாதிரி ஆக்னி பஸ்டியூல்ஸ், அந்த மாதிரிலாம், அதாவது பருக்களுடைய தன்மையை பொறுத்து அந்த ஆக்னியோட பேர் வந்து வித்தியாசப்படுது. இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, சில ஆக்னிக்கெலாம் வர்றதுக்கு ஒரு சில ரூட் காசஸ் இருக்குது, அதாவது அண்டர்லைன் காஸ் அப்படின்னு சொல்கிறது. இந்த ரூட் காசஸ் வந்து இப்போ பெரிய பெரிய சிஸ்டிக் ஆக்னி வருது அப்படின்னா அதுக்கு 2 காரணங்கள் இருக்கும். அதாவது அந்த சிஸ்டிக் ஆக்னியே எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து உங்கள் ஸ்கின்னை ஒட்டி இருக்கிற சர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் இருக்கும். மேலே அந்த ஆக்னியோட மேலே வந்து பஸ் இருக்கிற மாதிரி ஒயிட்டாக இருக்கும். இந்த மாதிரி வந்தால் அது வந்து ஆக்னி பஸ்டியூல்னு சொல்கிறது. மேலும் ஆக்னி சிஸ்டிக் ஆக்னி அப்படிங்கிறதும் அது சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஆக்னி வர்றதுக்கு பார்த்திங்கன்னா என்ன காரணம் அப்படின்னா 2 காரணம். ஒன்று இர்ரெகுலர் பீரியட்ஸ், அதாவது ஜெனட்டிக்கலாக வரக்கூடிய ஸ்கின்னோட செக்ரேஷன் பார்த்திங்கன்னா ரொம்பவே எண்ணெய் பசையாக இருக்கும். அதாவது ஸ்கின்ல செகண்ட் லேயரில் இருக்கக்கூடிய செபேஷியஸ் கிளாண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிற எண்ணெய் சுரப்பிகள் ஓவர் ஆக்டிவாக இருக்கும். அந்த மாதிரி ஓவர் ஆக்டிவாக இருக்கிறப்போ நமக்கு வந்து இந்த சீபம்ங்கிற எண்ணெயை அதை அதிகமாக செக்ரீட் பண்ணும். பொதுவாக ஆயிலி ஸ்கின், தோஸ் ஆர் ப்ரோன் டு ஆயிலினஸ், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஓப்பன் போர்ஸ் நிறையா இருக்கும். அதாவது ஓப்பன் போர்ஸு தட்டும் அவங்களுக்கு வந்து வைடாக ஓப்பன் ஆகிருக்கும், நல்ல துவாரங்கள் பெருசாக இருக்கும். நம்ம கண்ணாடியில் பார்த்தாலே தெரியும். ஒரு ஆரஞ்சோட பீல் பார்த்திங்கன்னா வெளியே எப்படி இருக்கும், அப்படியே சின்ன சின்ன ஓட்டையாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. அதுக்கு பேரே ஆரஞ்சு பீல் ஸ்கின் தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆரஞ்சோட பீலில் என்ன துவாரங்கள் இருக்குமோ அந்த மாதிரி நமக்கு வந்து ஓட்டை ஓட்டையாக இருக்கும். இது யாருக்கு இருக்குன்னா, ரொம்ப ஆயிலி ஸ்கின் இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா ஆயில் செக்ரேஷனும் அதிகமாக இருக்கும், செக்ரேட் ஆன ஆயிலும் உங்களுக்கு அந்த துவாரங்கள் வழியாக வெளியே நிறைய எக்ஸ்க்ரீட் ஆகும். ஸோ அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் வரும்னா, அப்படி எக்ஸ்க்ரீட் ஆகிற ஆயில் இப்போ நம்ம வேர்க்குது, நம்மளுடைய வேர்வையில் வந்து அழுக்கு இருக்கும், இல்லை நீங்கள் வந்து ஒரு க்ரீமியான மேக்கப் போட்டிருப்பீங்க, இல்லை ரொம்ப ஹெவியாக பவுடர் போட்டிருப்பீங்க, பர்டிகுலராக லூஸ் பவுடர் போட்டிருப்பீங்க. அந்த மாதிரிலாம் போடுறப்ப என்ன ஆகுனா, அந்த வெளியே செக்ரீட் ஆகிற ஆயில் வந்து வெளியே எக்ஸ்க்ரீட் ஆகி அந்த எண்ணெயில் அந்த அழுக்காக இருக்கட்டும், பவுடராக இருக்கட்டும், நீங்கள் போடுற க்ரீம் மேக்கப்பாக இருக்கட்டும், அதெல்லாம் போய் துவாரங்களை போய் அடைச்சிக்கும். அடைச்சி அதன் மூலமாக அது வெளியே வர்ற பிரேக் அவுட்ஸ் தான் இந்த சிஸ்டிக் ஆக்னின்னு சொல்லக்கூடிய ஆக்னி பஸ்டியூல்ஸ். இதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா, இப்போ பருவ விட்டு சென்ற தழும்புகள் அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா பருவை கிள்ளி விட்டுருவாங்க,
இல்லை பரு தொட்டு தடவிக்கிட்டே இருப்பாங்க, அதனால உங்களுக்கு வந்து தழும்பு விட்டுச்சிருது, போஸ்ட் ஆக்னி ஸ்கார்ஸ் வருது அப்படிம்பாங்க. பட் இந்த வல்கரிஸ், இந்த சிஸ்டிக் ஆக்னி பொறுத்த வரைக்கும் உங்கள் ஸ்கின்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடாவிட்டாலும் அது வந்து டீப்பாக ஸ்கார்ஸ் விட்டுட்டு போகும். அதாவது பிட்டட் ஸ்கார்ஸ்ன்னு சொல்லக்கூடிய குழி குழியாக இருக்கக்கூடிய தழும்புகள் வெரி மச் அவங்களுக்கு வந்து ப்ராமினெண்ட்டாக இருக்கும் அந்த தழும்புகள். இது யாருக்குன்னா இந்த மாதிரி ஆக்னி இருக்கிறவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஆக்னி இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல உங்களுடைய பீரியட்ஸில் வந்து இர்ரெகுலாரிட்டி இருந்தால் அதை சரி பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் டாக்டர்கிட்ட போய் உங்களோட பீரியட்ஸை ரெகுலரைஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. இன்னும் ஒன்று பார்த்தீங்கன்னா, தலையில் நாள்பட்ட ஃபங்கஸ், அதாவது இந்த செபோரிக் டெர்மடைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய பொடுகு, அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தலையில் வந்து எண்ணெய் பசை அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த செபோரிக் டெர்மடைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய மெழுகு மாதிரி வேக்சி ஃபங்கஸ்ன்னு சொல்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தலையில் ஜென்ரலாக நீங்கள் பொடுகு அப்படின்னா நம்ம தலை வாடுறப்போ இல்லை தலையை ஸ்க்ராட்ச் பண்ணுறப்போ ஒயிட்டாக ஃப்ளேக்ஸாக கொட்டினா நம்ம வந்து பொடுகுன்னு நினச்சிக்கிறோம். பட் இந்த டைப் ஆஃப் செபோரிக் டெர்மடைட்டிஸ்ன்னு சொல்கிற வேக்சி டேண்ட்ரஃப் உங்களுக்கு ஃப்ளேக்ஸ் மாதிரி கொட்டாது. பட் நீங்கள் உங்களுக்கு தலைக்கு குளித்து இப்போ மறுநாள் நீங்கள் தலைக்கு குளிக்கலைன்னா ஒரு லேசாக ஒரு இச்சிங் இருக்குது. நீங்கள் சொறிகிறப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய நகத்தோட பார்ட்டிகிள்ஸ் நகத்துக்குள்ளெல்லாம் மெழுகு மாதிரி பிசு பிசுப்பாக ஒரு அழுக்கு மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. இதுதான் செபோரிக் டெர்மடைட்டிஸ். இந்த டெர்மடைட்டிஸ் யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு சிஸ்டிக் ஆக்னி வர்றது நிச்சயமாக கண்டிப்பாக வரும். இது இல்லாமல் மலச்சிக்கல் இருக்கவங்களுக்கு ஆக்னி வரும், உடல் சூடு அதிகமாக இருந்தால் வரும், நிறைய மெடிக்கேஷன் நிறைய மருந்துகள் சாப்பிட்றவங்களுக்கு அதோடைய எதிர்மறை விளைவாக வந்து கூட ஆக்னி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இதை தாண்டி ஆக்னி கொஞ்சம் பெரிய பிரச்சனைகளுக்குரிய ஆக்னி யாருக்கு வரும் அப்படின்னா, நம்ம ஸ்கின்னுக்கு ஒத்து வராத காஸ்மெட்டிக்ஸ், அதாவது பொதுவாக ஆக்னி இந்த மாதிரி சிஸ்டிக் ஆக்னிலாம் யாருக்கு வரும்னா ரொம்ப ஆயிலி சென்சிட்டிவாக இருக்கவங்களுக்கு தான் வரும். ஸோ அவங்களுக்கு ஏற்கனவே ஆயில் செக்ரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கிறப்போ நீங்கள் மேற்கொண்டு ரொம்ப அந்த அதாவது இந்த மாய்ஸ்சரை வந்து ட்ரிகர் பண்ணுற மாதிரி ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய காஸ்மெட்டிக்ஸ், பர்டிகுலராக டீப் மாய்ஸ்சரைசிங் க்ரீம்ஸ் அண்டு க்ரீமி ஃபவுண்டேஷன்ஸ் அந்த மாதிரிலாம் நீங்கள் போடுறப்ப என்ன ஆகுனா ஸ்கின் செக்ரேட் பண்ணுற ஆயிலோட இதுவும் கலந்து உங்கள் துவாரங்களை அடைச்சி அதன் மூலமாக மிகப்பெரிய பருக்கள் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு காஸ்மெட்டிக் யூஸ் பண்ணுறீங்க, அது வந்து கிளென்சிங் லோஷனாக இருக்கலாம், அது உங்களுடைய மேக்கப் ஃபவுண்டேஷனாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய பவுடராக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். பட் ஒரு சரியான கைடன்ஸில் நீங்கள் பண்ணிக்கிறது நல்லது. நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணலாம், உங்கள் தெரப்பிஸ்ட்டை பண்ணலாம், ஈவன் உங்கள் பியூட்டிஷியனுக்கே சவுண்ட் நாலேஜ் இருக்க பட்சத்தில் நீங்கள் அவங்கள்ட்டையும் போய் உங்கள் ஸ்கின்னுக்கு எது சூட் ஆகும்னு சொல்லி கேட்டு அந்த கைடன்ஸில் நீங்கள் காஸ்மெட்டிக்ஸ் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ காஸ்மெட்டிக்ஸ் கண்டிப்பாக ஒரு ஒத்து வராத காஸ்மெட்டிக்ஸ் நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு பக்க விளைவுகள் கண்டிப்பாக கொண்டு வரும். ஸோ இதெல்லாம் காரணங்கள். இந்த காரணங்கள் எதனால் நமக்கு வருது? பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டஃபைலோகோக்கை அப்படிங்கிற ஸ்ட்ரெப்டோகோக்கை அப்படிங்கிற 2 பாக்டீரியாஸ், இந்த ஸ்டஃபைலோகோக்கையும் சரி ஸ்ட்ரெப்டோகோக்கையும் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்ல இந்த மாதிரி ஒரு பம்ஸ், அதாவது ஆக்னி, பெரிய பெரிய கொப்பளம் மாதிரி வரக்கூடிய ஆக்னியை கொண்டு வரதுக்கு ஒரு பெரிய காரணமாக இருக்கும். ஸோ இந்த ஆக்னி உங்களுக்கு வராமல் பார்த்துக்கணும், இல்லை ஆக்னி வந்ததை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், அதாவது மார்க்ஸ் இல்லாமல் ஆக்னியை போக வைக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன மெத்தட்ஸ் பண்ணலாம், நீங்கள் வீட்டிலேயே என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஆக்னியை வந்து அதுக்கு முக்கியம் வந்து பார்த்திங்கன்னா கிளென்சிங், டீப்பாக க்ளீன் பண்ண வேண்டியது அவசியம். ஏன்னா ட்ரை ஸ்கின் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா போர்ஸ் எல்லாம் சுருங்கி இருக்கும், அவங்களுக்கு போர்ஸ் ஓப்பனாக இருக்காது. ஸோ அவங்க ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா ப்ராப்ளி டெட் செல்ஸ் இருக்கலாம், பட் அழுக்கோ வேறு சீபமோ போய் உங்களுடைய அந்த துவாரங்களை அடைக்கிறதுக்கு அங்கே வேலை இல்லை. ஏன்னா துவாரங்கள் ஏற்கனவே அவங்க வந்து ஷ்ரிங்க் ஆகி தான் இருக்கும். வேறு ஆயிலி ஸ்கின் பீப்புளுக்கு வந்து போர்ஸ் வந்து வைடாக ஓப்பன் ஆகிருக்கும். அப்போ எதுவுமே போய் அங்கே போய் அடைச்சிக்கிறதுக்கு அது ஒரு பெரிய காரணமாக இருக்கும். அப்போ ஒரு டீப் கிளென்சிங், அதாவது ஒரு ட்ரைனேஜ் அப்படிங்கிற ஒரு மெத்தடில் நீங்கள் வந்து ட்ரைன் அவுட் பண்ணுறது நல்லது. வாரம் ஒரு முறை நீங்கள் வந்து நல்ல ஒரு ஸ்டீம் கொடுத்து, அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா நல்லா வேர்க்கிறப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா போர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும். அப்படி போர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகிறப்போ அதில் அடைப்பட்டிருக்க அந்த கிளாக் ஆகிருக்கிற இம்பியூரிட்டிஸ், அழுக்கு, எண்ணெய் பசை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டர்ட்டு, அதாவது டஸ்ட்டு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கின்னுக்குள்ளே அடைச்சிருக்கும். அதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு ஸ்டீம் கொடுக்குறப்ப போர்ஸ் இன்னும் வைடாக ஓப்பன் ஆகிறப்ப உள்ளே அடைப்பட்டிருக்கிறதுலாம் வெளியே வந்துடும். அந்த மாதிரி வெளியே வந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல டோனரோ ஈவன் ஐஸ் வாட்டரோ நீங்கள் ஸ்ப்ளாஷ் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து டோன் பண்ணணும்.
அந்த மாதிரி டோன் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா போர்ஸ் வைடாக ஓப்பன் ஆகி திரும்ப க்ளோஸ் ஆகிக்கும். நீங்கள் ஓப்பன் போர்ஸோட வைடாக ஓப்பன் ஆன போர்ஸோடு நீங்கள் வெளியே போகிறப்போ அதோடைய விளைவுகள் இன்னும் அதிகமாகும். இது பருக்கள் வர்றது மட்டும் இல்லாமல் மருக்கள் வரக்கூடிய ஃப்ரெக்கல்ஸ் வர்றதுக்கு ஒரு பெரிய காரணமாக இருக்கும். ஸோ நீங்கள் ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க, ப்ரோன் டு பிம்பிள் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க ஒரு டீப் கிளென்சிங் வீக்லி ஒன்ஸ் வேணும். அதே மாதிரி நீங்கள் வெளியே மேக்கப் போயிட்டு நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே காலேஜ் போயிட்டு வரீங்க, ஒர்க் பண்ணிட்டு வரீங்க. இப்போ வந்து புட்டிங் மேக்கப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு தேவையான ஒன்றாக இருக்குது. கண்டிப்பாக ஹவ் யூ ஆர் லுக்கிங் அப்படிங்கிறதுக்கு எந்த இடத்துலையும் எந்த சூழ்நிலையிலையும் அதுக்கு ஒரு மதிப்பெண் கண்டிப்பாக உண்டு. ஸோ நம்ம லுக்கை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மினிமல் மேக்கப்பாவது தேவையாக இருக்குது. அந்த மாதிரி மேக்கப் நீங்கள் போட்டுட்டு நைட்டு படுக்கிறப்போ அப்படியே நீங்கள் படுத்துருவீங்க, அலுப்பாக இருக்கும், அப்படியே படுத்துருவீங்க. இதுதான் கண்டிப்பாக உங்கள் ஸ்கின்ல ஆக்னி வர்றதுக்கும் உங்கள் ஸ்கின் ஃபர்தராக டேமேஜ் ஆகிறதுக்கும் ஒரு டீஹைட்ரேஷன் வர்றதுக்கும் அதுதான் ஒரு காரணமாக இருக்கும். பிகாஸ் நம்ம ஸ்கின் நல்லா வச்சுக்கோங்க, நம்ம ஸ்கின் வந்து நம்ம தூங்குறப்ப தான் வேலை செய்யும். மற்ற ஆர்கன்ஸ் எல்லாம் பகலில் ஃபுல்லாக நீங்கள் ஆக்டிவாக இருக்கப்போ வேலையாக இருக்கும். பட் நீங்கள் தூங்குறப்ப மற்ற மேஜர் ஆர்கன்ஸ் எல்லாமே ரெஸ்ட் எடுக்கும், ஸ்கின் மட்டும்தான் ஆக்டிவாக இருக்கும். அப்போ அந்த நேரம் வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா ப்ரீத் பண்ண விட்டீங்க, நல்லா கிளியராக வச்சுருந்தீங்க அப்படின்னா நல்ல ஆக்சிஜன் கிடைக்கும், ஸ்கின்னுக்கு நல்ல ரத்த ஓட்டம் கிடைக்கும். ஸோ எப்பேற்பட்ட மேக்கப் நீங்கள் போட்டாலுமே நைட்டு ஒரு டீப் கிளென்சிங் பண்ணிட்டு மேக்கப் கலைக்கிறது நல்லது. ஓகே, டீப் கிளென்சிங் அப்படிங்கிறப்ப நான் சோப் போட்டு தான் வாஷ் பண்ணுறேன், இல்லை ஃபேஸ் வாஷ் தான் போடுறேன் அப்படின்னா நீங்கள் ரொம்ப லைட் மேக்கப் ஜஸ்ட் நீங்கள் தொடச்சா போகக்கூடிய மேக்கப்பாக இருந்தால் உங்கள் ஃபேஸ் வாஷ் ஹெல்ப் பண்ணும். அதே நேரத்தில் உங்களுக்கு ஒரு செட்டில் ஆகக்கூடிய மேக்கப், பேன் கேக், பேன் ஸ்டிக் அந்த மாதிரி நீங்கள் போடுறீங்க, ஹெவி மேக்கப்லாம் பண்ணுறப்போ ஒரு நீங்கள் மேக்கப் ரிமூவர் வச்சு ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிக்கிறது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அரோமா தெரப்பியில் உங்களுக்கு வந்து ஆக்னிக்கு எந்தெந்த ஆயில் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக டீ ட்ரீ ஆயில், அதுக்கப்புறம் சாண்டல்வுட் ஆயில், லாவெண்டர் ஆயில், அதுக்கப்புறம் கேம்ஃபர் ஆயில், பச்சௌலி ஆயில். இதில் ஏதாவது 2 ஆயில் உங்களுக்கு கிடைச்சா கூட போதும். டீ ட்ரீ ஆயில் அண்ட் பச்சௌலி ஆயில், இந்த 2 ஆயில் கிடைச்சா கூட போதும். உங்களுடைய ஸ்கின் வந்து ஆக்னி ஃப்ரீயாக நீங்கள் இருக்கலாம். நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணுற தண்ணியில் 2 சொட்டு தண்ணி விட்டுக்கலாம், இல்லை நீங்கள் போடுற கிளென்சரில் ஒரு ட்ராப் நீங்கள் விட்டுக்கலாம், இல்லை நீங்கள் ஃபேஸ் பேக்ஸ் போடுறீங்க அதில் 2 சொட்டு நீங்கள் கலந்துக்கலாம். ப்ரொவைடட் நீங்கள் வந்து அதில் கெமிக்கல் வாஷிங்கோ கெமிக்கலாக ஒரு பேக்ஸோ இல்லாமல் நேச்சுரலாக நீங்கள் வந்து க்ளே பேஸ்டில் அந்த மாதிரி நேச்சுரலாக நீங்கள் என்ன பண்ணினாலுமே இந்த ஆயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஆக்னி ஃபர்தராக வராமல் உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். அரோமா ஆயில் கிடைக்காதவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, எப்போவுமே புதினா ஜூஸ் அரைச்சி, இந்த மாதிரி ரொம்ப பிம்பிள் வர்றவங்க என்ன பண்ணுங்கள், புதினாவை நல்லா அரைச்சி ஜூஸ் எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து அரைச்சிக்கலாம். அந்த புதினா சாறு எடுத்து உங்களுடைய எங்கெல்லாம் பிம்பிள் இருக்கோ அங்கே தடவிக்குங்க. நல்லா தடவி காஞ்ச பின்னாடி குளிர்ந்த தண்ணீரில் முகத்தை கழுவுங்க, அது ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு பெரிய பெரிய பஸ்டியூல்ஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் வெண்சங்குன்னு கிடைக்கும். அந்த வெண்சங்கு பார்த்தீங்கன்னா ரோஸ் வாட்டர் விட்டு அதை நல்லா இழைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு கல் வச்சு இழைங்க, மஞ்சள் இழைக்கிற கல் கிடைக்கும். அதில் வந்து இழைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக ஒரு பேஸ்ட் வரும். அந்த பேஸ்ட் கொஞ்சம் அப்படியே செமி சாலிடாக இருக்கப்போ அதில் ஒரு ஜாதிக்காயை வச்சு திரும்ப இழைங்க. அப்போ ஜாதிக்காயிலேருந்து வர்ற பேஸ்ட்டும் வெண்சங்குலேருந்து வர்ற பேஸ்ட்டு 2ம் கலந்து உங்களுக்கு எங்கெங்கே ஆக்னி இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா 2-3 டேஸில் எந்த மார்க்ஸும் இல்லாமல், ஈவன் பிளாக் ஸ்பாட் கூட இல்லாமல் உங்களுடைய ஆக்னி வந்து அப்படியே காஞ்சு போய் உதிர்ந்துடும். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஸ்கார்ஸ் விடாது. நீங்கள் ஆக்னி ஆரம்பிக்கிறப்பவே இந்த மாதிரி நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஆக்னியால் வரக்கூடிய பின் விளைவுகள் இல்லாமல் உங்கள் ஸ்கின்னை வந்து பேம்பர் பண்ண முடியும். நன்றி, வணக்கம். ராம், உங்களுக்கு ஃபீவர் அதிகமாக இருக்கு இல்லையா, இப்போ கோல்டு வேறு இருக்குல்ல, ஸோ இப்போ மழை காலத்தில் எல்லாருக்குமே வரதான். அதுக்கு நான் சூப்பராக ஒரு ஹோம் ரெமெடி சொல்கிறேன் பாருங்க உங்களுக்கு. ஸோ நீ வீட்டில் டீ போட்டு குடிப்பீங்க இல்லையா, ஸோ நம்ம டீ தூளோட லைட்டாக கொஞ்சம் சுக்கும் மிளகும் சேர்த்துட்டு டீ தூளோட போட்டு பால் இப்போ வந்து இருக்குது அப்படின்னா பாலுக்கு வந்து ஒரு டம்ளர் எக்ஸ்ட்ரா தண்ணி கலந்து டீ போட்டணும். எங்கள் அம்மா எப்பவுமே அப்படி தான் கலப்பாங்க. ஸோ டீ போட்டு அந்த டீயை வந்து டீ தூள் வடிகட்டிட்டு அந்த பாலில் வந்துட்டு கருப்பட்டி இல்லைன்னா பனங்கள் கண்டு போட்டு குடிச்சிங்க அப்படின்னா இந்த குளிரான கிளைமேட்டுக்கு ரொம்ப இதமாகவும் இருக்கும், உங்கள் கோல்டு பறந்து போயிடும். ஓகே, நீங்கள் உணவே மருந்து அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொன்னீங்க இல்லையா, இதே மாதிரி ஒரு சில மூலிகைகள் அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பத்தி பேசுறதுக்காக சித்த மருத்துவர் ராஜமாணிக்கம் வந்திருக்காரு. அவர் இன்னைக்கு என்ன சொல்றாரு பார்த்துடலாமா? கண்டிப்பா. இது மூலிகை மருத்துவம். உலகெங்கும் உள்ள வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம்.
நம்ம இப்போ பார்க்க போகிற மூலிகை மருத்துவம் வந்து ஒத்த தலைவலின்னு சொல்லுவாங்க. ஒத்த தலைவலின்னா ஒரு பக்கத்தில் வந்து வலி வந்துச்சுன்னா சிலர் வந்து சுத்தியில் எடுத்தே கூட அந்த இடத்துல அடிச்சிருவாங்க. ஏன்னா வலி தாங்க முடியாமல் போய் செவத்தில் முட்டுவாங்க, எங்கே முட்டிக்கிடுவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. அந்த அளவுக்கு அந்த தலைவலி குடைஞ்சு எடுத்துரும். தலைவலியும் வயிற்று வலியும் அவங்க வந்தால் தான் தெரியும். நிறைய பேர் தலைவலி வந்து தூக்கு போட்டு இறந்தவங்க இருக்காங்க, நிறைய பேர் வந்து வயிற்று வலி வந்து அதேமாதிரி செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப மோசமானது. தலைவலி தானே அப்படின்னு லேசாக நினைக்கக்கூடாது. தலைவலி ஒரு மோசமானது. ஏன் அந்த ஒத்த தலைவலி வருது? நீங்கள் சாப்பிட்ற உணவுகள் வந்து சரியான முறையில் செமிக்காததால் வரும். நம்ம சாப்பிட்ற உணவு வந்து குடல் சுருக்கத்தில் எங்கேயாவது போய் கொஞ்சோண்டு அழுக்கு நின்றுச்சுன்னா அந்த அழுக்கு தான் வந்து நம்ம மூளையை போய் அங்கே வலியை உண்டு பண்ணும், ஒத்த தலைவலியை உண்டாக்கும். அது குத்தி குத்தி வலியாக்கிட்டே இருக்கும். நமக்கு பல் இடுக்கில் ஒரு சின்ன துரும்பு மாட்டிச்சுன்னா நாக்கு எப்படி அதை குடஞ்சி எடுக்குதோ அதே மாதிரி குடல் இடுக்கில் வந்து அழுக்குகள் தங்கியிருந்தா அந்த இடம் புண்ணாயிருந்தா அந்த தலைவலி வரும். சிலர் பார்த்தீங்கன்னா தலைவலி வந்தது மாத்திரையை போடுவாங்க, மாத்திரையை போட்டதும் சரியாகுதுன்னு மாத்திரையை போட்டதும் வலி கூடிரும், வயிற்றுக்குள்ளே புண்ணு அதிகமாயிரும். அந்த புண்ணு அதிகமானதால் தலைவலியை வந்து மூளை மறந்துடும். வயிற்றுக்குள்ளே இருக்க புண்ணை போய் யோசிக்க ஆரம்பிச்சோம். அப்போ அந்த மாத்திரை போட்டது நமக்கு தலைவலி நின்றுதுன்னு நினைக்கிறாங்க. இல்லை, அது உள்ளே போய் குடலை புண்ணாக்கிட்டு வருதுன்னு அர்த்தம். சிலர் வந்து ஒரு மாத்திரைக்கு 2 மாத்திரை கடைசியில் பார்த்தா வயிறு முழுவதும் புண்ணாகி போயிருக்கும், வயிறு பெருசாக இருக்கும், அவங்களுக்கு வீக்கமாக இருக்கும். அப்போ போய் பார்த்தோன்னா வயிறில் வந்து எல்லாமே கெட்டு போயிருக்கு. என்னன்னா நாங்கள் வந்து தலைவலிக்கு மாத்திரை போட்டுகிட்டே வந்தோம், அதனால தானே. ஆனால் தலைவலி தீரவே தீராது. ஏன் தீரலைன்னா அங்கே இருக்கிற புண் சரியாகணும். இவங்க என்ன செய்கிற, சின்ன புண்ணை பெரிய புண்ணாக்கிட்டா மூளை மறந்துடும். இங்கே சாதாரணமாக ஒரு விரலில் லேசாக அறுபட்டு இருந்தால் நம்ம இதைத்தான் பார்ப்போம். கால் ஒடிஞ்சிருந்தா இந்த அறுபட்டதை விட்டுருவோம், கால் ஒடிஞ்சதை பார்க்க போயிடும் மூளை. அதே மாதிரி தான் சின்னதாக இருக்கிற தலைவலியை சரி பண்ண முடியாமல் வயிற்றுக்குள்ளே சிறுநீரகத்தையே கெட்டு போகிற அளவுக்கு செய்கிற மாத்திரையை போட்டு வயிறு முழுவதும் கெட்டு போயிருக்கும். அப்போ வந்து தலைவலியை மறந்து போயிருக்குமே தவிர தலைவலி நல்லா இருக்காது. அந்த மறந்து போகாமல் இருக்க அந்த குடலில் இருக்கிற புண்களை ஆற்றணும், அங்கே குடலில் உள்ள அழுக்குகளை வெளியேற்றணும். தினமும் 3 முறையாவது மலம் கழிக்கணும். மலம் கழிச்சா தான் சரி வரும். மலச்சிக்கல் இருந்தாலே இந்த தலைவலி போகவே போகாது. மலச்சிக்கலை முதல்ல சரி செய்யணும். 6 முறை சிறுநீர் கழிக்கணும். 6 முறை சிறுநீர் கழித்து 3 முறை வெளியே போனோம்னா குடல் சுத்தமாயிரும். குடல் சுத்தமானால் உடல் சுத்தம். சாதாரணமாக பார்க்குறோம், ஒரு நாளைக்கு 3 முறை சாப்பிட்றோம். 3 முறை சாப்பிட்டா 3 முறை தான் வெளியே போகணும். 3 நாள் சாப்பிட்டோம் வெளியே போகலைன்றாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு எல்லா தலைவலியும் வரும், எல்லா நோய்களும் வரும். ஒரு நோய் விட்டு ஒரு நோய், தலைவலி மட்டும் இல்லை, அதுக்கடுத்து தோல் நோய் வரும். தோல் நோய்க்கு வந்ததுக்கப்புறம் கண் பார்வை கெடும், காது கேட்காம போய்டும். அப்படி ஒன்று ஒன்றா வரும். எங்கே வருது? அந்த மலச்சிக்கல். இந்த மலச்சிக்கலை சரி பண்ணிட்டோம்னா எல்லா நோயிலேருந்து சரி பண்ணலாம். அதனால தான் அந்த காலத்தில் வந்து காலையில் சாப்பாடு கிடைக்காதங்க, அங்கே வந்து பழைய சோறு இருக்கும், பழைய சோறு சாப்பிடுவாங்க. மத்தியானத்தில் கூழ் குடிப்பாங்க, சாயந்தரத்தில் களி சாப்பிடுவாங்க. அப்போ வந்து அந்த கூழ் குடிக்கும்போது குடலை முழுவதும் சுத்தமாக்கிறோம், உடல் முழுவதும் சுத்தமாயிரும். தினந்தோறும் அவங்களுக்கு அன்றாடம் வந்து குடல் சுத்தமாகிறதால எந்த ஒரு நோயும் இருக்காது. இன்றைக்கி அப்படி கிடையாது. இன்றைக்கி போய் காஞ்சி போன ரொட்டியை தின்றாங்க, அதை ரொட்டியை சாப்பிட்டாச்சுன்னா தண்ணியை குடிக்கிறதே கிடையாது. 5 லிட்டர் தண்ணியை குடிச்சாச்சுன்னா உடம்புல எல்லா பகுதியும் சுத்தமாயிடும். என்ன சொல்கிறாங்க, நீரை கொண்டு உடலை கழுவுன்றாங்க. மேலே குளிக்கிறது கிடையாது, உள்ளே குடிக்கணும். உள்ளே 5 லிட்டர் தண்ணியை குடித்தோம்னா உள்ளே இருக்கிற எல்லா அழுக்குகளும் வெளியாகி குடல் சுத்தமாயிரும், சிறுநீரகம் சுத்தமாயிரும், கல்லீரல், மண்ணீர் எல்லாமே சுத்தமாகும். தண்ணியால் தான் பாவத்தை கழுவணும்னா தண்ணியை குடித்து உள்ளே இருக்கிற அழுக்குகளையும் வெளியில் கழுவணும். அந்த பாவன்றது அழுக்கு. அழுக்கு உள்ளே இருக்கிற அழுக்கு வெளியாகணும்னா நம்ம குடிக்கிற தண்ணி தான். குடிக்கிற தண்ணி செப்பு குடத்தில் வச்சோம்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. ஏன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதில் அதிகம். நீங்கள் எந்த தண்ணியை வேணால் கொண்டு போய் அந்த செப்பு குடத்தில் ஊற்றுங்க, 24 மணி நேரத்தில் அது சுத்தம் பண்ணி நமக்கு நல்ல குடிக்கிற தண்ணியாக இருக்கும், ஒரு ருசியான தண்ணியாக இருக்கும். அதை குடித்தோம்னா வயிறை சுத்தம் பண்ணும். வயிற்றில் இருக்க அழுக்குகள் வெளியானால் தலைவலி தன்னால் குறையும். இதுதான் மருந்தே இல்லாமல் குணமாக்கணும். மருந்துன்னு ஒன்று கொண்டு வரணும்னா அங்கே உள்ள கெட்டு போயிருக்குன்னு அர்த்தம். கெட விடக்கூடாது. முதல்ல வந்து உடலை சுத்தம் பண்ணிட்டோம்னா உடல் சுத்தம், தலைவலி தன்னால் போயிடும். உடல் புண்களை ஆற்றணும். குடல் புண்ணை ஆற்றுறதுக்கு அன்னாச்சி பழம் சாறு வந்து நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா உடல் புண்கள் ஆறும். அன்னாச்சி பழம் சாறு சாப்பிட்டாலே வாய் புண்ணு ஆற ஆரம்பிச்சிடும், குடல் புண்ணு ஆரம்பிச்சிடும். அளவாக தான் சாப்பிடணும் அன்னாச்சி பழத்தை. அன்னாச்சி பழம் அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி அருகம்புல்லை வந்து தினந்தோறும் ஒரு 50 மில்லி அளவுக்கு, 50 கிராம் அளவுக்கு அரைச்செடுத்து 50 மில்லி சாறு குடிச்சிட்டு வந்தோம்னா உள் உறுப்புகள் நல்லாகும். தேவையில்லாத கொழுப்புக்கள் கரைஞ்சிரும், தேவையில்லாத புண்கள் இருந்தால் ஆறிடும். எந்த ஒரு நோயாக இருந்தாலும் அதை சரி செய்யக்கூடியது இந்த அருகம்புல். அதோடு சேர்த்து சீரகத்தை நம்ம பயன்படுத்துகிறோம். சீரகத்தை பயன்படுத்தும் போது உள் உறுப்புகளை சீராக்கக்கூடியது. உள்ள எந்த புண்ணாக இருந்தாலும் ஆற்றிடும். அந்த புண்ணில் இருக்கிற அந்த அணுக்கள், அந்த சிறு கிருமிகள், இது எல்லாத்தையும் வெளியேற்றிடும். அதனால தான் சீரகத்தை பயன்படுத்துகிறோம். சுக்கை வந்து இது பண்ணும்போது இதனுடைய காரத்தன்மை அங்கே இருக்கிற கிருமிகளை சுக்கு நூறாக நொறுக்கிறதுக்காண்டி தான் சுக்குன்னு பேர் வச்சுருக்கோம். சுக்கு நூறாக நொறுக்கி அங்கே இருக்கிற எல்லா பொருளையும் சரி பண்ணக்கூடியது, உள் உறுப்புகள் பாதுகாக்கக்கூடியது. செமிக்க முடியாமல் இருக்குது, குடலில் வந்து கொஞ்சம் உபாதைகள் இருக்குது, தேவையில்லாத சுரப்பிகள் சுரக்கணும், அந்த சுரப்பிகளையே வந்து வெளியேற்றக்கூடியது. சுரப்பிகள் வெளியாச்சுன்னா அந்த வயிற்று வலி குறையும். வயிற்று வலி குறைஞ்சின்னா தலைவலி குறையும்.
வயிற்றுல வலி உண்டானாதான் தலைவலி. தலையிலன்னு ஒரு வலியும் இருக்காது. நீங்கள் 108 முறை போய் படம் எடுத்து பாருங்கள், தலையெல்லாம் எடுத்தாச்சு, தலையில் ஒன்றுமே இல்லைன்னு தான் டாக்டர் சொல்லுவார். ஏன் சொல்கிறாரு? தலை நல்லா தான் இருக்கும், வயிற்றுல இருக்குது இங்கே புண்ணு. வெளியில் சாவியை கொண்டு திறந்தா தான் வீட்டுக்குள்ளே போக முடியும். வீட்டுக்குள்ளே உள்ளே வந்துடணும், எப்படி வர முடியும்? முதல்ல கேட்டுக்கு தான் சாவியை திறக்கணும். அதே மாதிரி மலச்சிக்கலை போக்கியாச்சுன்னா தலைவலி தன்னால் போயிடும். தலைவலின்னு ஒன்றுமே இல்லை. தலையில் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இருக்கும்போது வருதுன்னா அது வயிற்றுக்குள்ளே இருக்கிற புண்ணால் வர்றது, மலச்சிக்கலால் வர்றது. அதை சரி செய்கிறதுக்கு தான் இந்த சுக்கை பயன்படுத்துகிறோம். வெத்தலையை பயன்படுத்தும் போது அந்த குடலில் உள்ள சுரப்பிகளை வந்து கட்டுப்படுத்தும். தேவையில்லாத சுரப்பிகள் உள்ளே வந்து பொங்கி வரும்போது எல்லா இடத்தையும் புண்ணாக்கிறோம். புண்ணாக விடாமல் அந்த புண்ணாகிற இடத்த சரி செய்கிறதுக்கு இந்த வெத்தலைன்றது தாம்பூலம்னு சொல்லுவோம். இந்த தாம்பூலத்தை பயன்படுத்தினோம்னா மருந்து வந்து 100 மடங்கு கூடுதலாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். வெத்தலையை வந்து பயன்படுத்த எல்லா மருந்துலையும் பயன்படுத்தும் போது அதிக வீரியம் ஆயிரும். வீரியமாகும்போது நல்லா சீக்கிரம் குணமாகறதுக்கான வாய்ப்புகளை அதிகமாக உண்டு பண்ணும். சேக்காயை வந்து தலையில் தான் தேய்ப்பாங்க. சேக்காய் யாருமே சாப்பிட பார்த்துருக்க மாட்டீங்க. சேக்காயை தலையில் தேய்ச்சா தலைவலியே வராது. இப்போ யாருமே சேக்காயை போடுறது கிடையாது. அதுதான் ஒரு பெரிய கஷ்டமானது. இன்றைக்கி யாரை கேளுங்க, கொஞ்சோண்டு பசை இருக்குது, மண்டையில் தேய்ச்சோம்னா நுரையா வருது, அதுக்கப்புறம் பார்த்தா முடியவே காணன்றாங்க. முந்தி பார்த்தீங்கன்னா கெண்டைக்கால் சதை வரைக்கும் தொங்கிட்டு இருக்க முடி அங்கே வரைக்கும் ஜடை இருக்கும். இன்றைக்கி யாருக்குமே தோள்பட்டை கீழே முடிய காணும். இங்கே இருக்குது கேட்டால் கிராப் வெட்டினா மாதிரி வெட்டிட்டு போயிடுறாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து முடியினுடைய அழகு இல்லை, முடி வரலை, அதனால் என்ன செய்யறது இல்லைன்ட்டு போயிடுறாங்க. ஆனால் அந்த சேக்காயை தலையில் தேய்ச்சி குளித்தோம்னா தலைவலி கண்டிப்பாக சரியாயிடும். தலையில் தேய்ச்சி குளித்தால தலையில் இருக்க பாரங்கள் குறையும். இதை வந்து காட்டில் போய் பார்த்தீங்கன்னா யானையும் காட்டெருமையும் மானும் தான் சாப்பிடும். ஏன் சாப்பிடுதுன்னா அதுக்கு தலை பாரம் கூடிடுச்சுன்னா அதில் போய் இவ்வளோ காயை திண்டுச்சுன்னா அந்த பாரம் மாறி அந்த மதப்பில் அது வாட்டுக்கு கூடும். என்னடா இந்த மானும் மாடும் சாப்பிடுறது, இதை நம்ம சாப்பிட்டா தான் என்னன்னு லேசாக இப்படி எடுத்து ஒரே ஒரு கடி பச்சை காயில் கடிச்சு மலையிலேருந்து கீழே இறங்கினது எனக்கே தெரியல, அந்த அளவுக்கு மயக்கம். சேக்கா வந்து சாதாரணமாலாம் நினைக்க முடியாது. எவ்வளவு மோசமான தலைவலியும் அடுத்த நிமிஷத்தில் வெளியேற்றக்கூடியது இந்த சேக்கா. இது எந்த அளவு சேர்க்கணும்? மிளகு அளவுக்கு தான் சேர்க்கணும். சேக்காயை வந்து அதிக அளவு சேர்த்துடக்கூடாது. தலை மேலே தேய்ச்சி தலைவலியை போக்கலாம். ஆனால் உள்ளுக்கு சாப்பிட்றது ரொம்ப கவனம் தேவை. ரொம்ப என்ன சொல்லுவாங்க, புத்தி பேதலிச்சு போயிருக்கிறவங்களுக்கு அதில் அவ்வளோ சேர்த்து கொடுத்தோம்னா அந்த புத்தி மயக்கம் எல்லாம் மாறிக்கிறோம். அந்த மதம் கூடி போய் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இதை கொடுக்கலாம். அந்த மதம் கொண்டதுக்கு தான் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, ஆடு திங்கணும் ஒரு இலையை, இல்லைன்னா மாடு திங்கணும், இல்லை யானை திங்கணும், அல்ல இந்த குருவி திங்கணும். அதை வச்சு தான் சித்தர்கள் கண்டுபிடிச்சாங்க இந்த இலை வந்து இதுக்கு சரியாகுது, இந்த இலை வந்து இதுக்கு சரியாகுதுன்னு. அப்போ இது தலைவலிக்கு ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். இந்த ஒத்த தலைவலி ஓடி விரட்டக்கூடியதில் இந்த சேக்கா முக்கியமானது. அப்போ தலைக்கு மேலே தேய்ச்சாலே பாதி தலைவலி சரியாயிடும், முடி கொட்டாது, முகம் அழகாக இருக்கும். இது யாருமே செய்கிறது கிடையாது. இன்றைக்கி அதை யார் போட்டு அரைக்கிறது? எங்கேயாவது ஒரு பாக்கெட்டில் கிடைக்குமா? எனக்கு தேவை வேகமாக வேணும், உடனே அவசர உலகம். அவசரமாக முடி கொட்ட தான் செய்யும். அவசரமாக இல்லாமல் நம்ம என்றைக்கும் நிதானமாக இருக்கணும். 6 மாதம் விளைஞ்ச அரிசியை சாப்பிட்டோம்னா அந்த திடகாத்தியம் இருக்கும். 90 நாளில் விளைஞ்சுது அதுக்கு தக்கனதான் அது பலன் கிடைக்கும். வெறும் உரத்திலே விளைஞ்சு அதுக்கு தக்கனதான் பலன் கிடைக்கும். ரசாயன உரம் போடாமல் இயற்கை உரம் போட்டு வளர்த்தது பாருங்கள், அதை சாப்பிட்டவங்களுக்கு பூரா முடி அடர்த்தியாகவும் முடி உதிராமல். எங்கள் அம்மாவை பெற்ற அம்மாவுக்கு நரைச்ச முடியே கிடையாது, நரைச்ச முடி ஒரு முடி கிடையாது, அவ்வளவு கருகருன்னு இருக்குது. ஏன்? அவங்க இயற்கை உணவே சாப்பிட்டாங்க. அதே மாதிரி இன்றைக்கி எல்லாரும் சாப்பிடணுன்றதுக்காக இதை சொல்கிறோம். இந்த ஒத்த தலைவலி மோசமானது. இந்த ஒத்த தலைவலிக்கான மருந்தை இப்போ தயாரிப்போம். சுக்கு இந்த அளவுக்கு போதுமானது. சுக்கு வந்து ஒரு 1/2 கிராம் அளவுக்கு போதுமானது. சேக்கா வந்து ஒரு மிளகு அளவுக்கு தான் சேர்க்கணும். சேக்கா அதிகம் சேர்க்கக்கூடாது. அதிகம் சேர்த்தா அதிக தலைவலியை தாண்டி வந்து வலி வந்துடும். தலைவலியை வந்து கூடுதலாக்கி காட்டிடும். நம்ம வந்து குறைக்கிறதுக்கான மருத்துவத்தை செய்கிறோம். சீரகம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு. சீரகம், சீயக்காய், சுக்கு 3 அரைச்சி எடுத்து அந்த பவுட்ரை இப்போ வந்து அன்னாச்சி பழ கூழோட சேர்த்து கலக்கணும். வெத்தலையும் அருகம்புல்லும் சேர்த்து 10 கிராம் சேர்த்து ஒன்று அரைச்சி வச்சுருக்கோம். இதில் வந்து ஒரு 20 கிராம்
20 கிராம் சாறு வந்து அந்த பழக்கூழோட சேர்ந்து கலக்கணும். ஒத்த தலைவலி சரியாகாமல் இருக்கிறதுக்கு முதல் காரணம் என்னன்னாக்கா உணவு செரிக்காமல் மலச்சிக்கல் தான். அதனால் மலச்சிக்கல் வராமல் கடினமான உணவு சாப்பிடாம, கடினமான உணவு சாப்பிட்டாலும் ஒரு நாளைக்கு 5 லிட்ரு தண்ணி குடிச்சிட்டிங்கனாக்கா அந்த மலச்சிக்கல் வராது. மலச்சிக்கல் வந்து 3 நாளைக்கு வெளியே போகாமல் 8 நாள் வெளியே போகலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மயக்கமும் தலைவலியும் சேர்ந்தே இருக்கும். பசி இருக்காது, வயிறு உப்பிசமாயிரும். அப்படி இருக்கிறவங்களும் வந்து 3 வேளை வந்து மலம் கழிச்சிட்டாங்கனாக்கா அந்த மயக்கம்லாம் வராது, தலைவலியும் வராது. இதை 3 நாள் அல்லது 5 நாள் சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டுட்டு வந்தாங்கனாக்கா அந்த மலச்சிக்கல்லேருந்து விடுதலை ஆகிடுவாங்க. ஒத்த தலைவலின்றதும் வராது. இது வந்து பழக்கூழில் வந்து நம்ம வெத்தலையும் அருகம்புல் சேர்த்துருக்கோம். அதோட ஒரு மிளகளவுக்கு தான் சேர்க்கணும். மிளகளவை விட தாண்டிடக்கூடாது. சேக்கா வந்து ரொம்ப கடுமையாக வந்து வேலை செய்யக்கூடியது. தலைக்கு மேலே தேய்ச்சாலே தலைவலி போயிடும். தலைக்கு உள்ளே நம்ம உள் மருந்தாக சாப்பிடும்போது மிளகு அளவுக்கு தான் சேர்க்கணும். அதோட சுக்கு வந்து ஒரு 1/2 கிராம் அளவுக்கு சேர்க்குறோம். சீரகம் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறோம். இதெல்லாம் சேர்ந்த கலவையை இதை மருந்தாக தயாரித்து இதை குடிக்கும்போது தொண்டை வந்து ரொம்ப சுகமாக இருக்கும். மலச்சிக்கல் சரியாகும். உள்ளே இருக்கிற புண்கள் சரியாகும். குடல் இடுக்குகளில் இருக்க புண் வந்து முதல்ல சரியாகும். குடல் இடுக்கில் இருக்க புண் சரியாகும் போது தன்னால் சரியாகும். 1 வாரம் சாப்பிட்டாங்கன்னா அந்த தலைவலி காணாமல் போயிடும். தலைவலி வந்துருச்சு, நான் வந்து எத்தனையோ வகையாக மருத்துவமனைக்கு போயிருக்கேன். இல்லை, நீங்களே செஞ்சுக்கிங்க. அவங்கவுங்க மருத்துவர். ஒரு மருத்துவம் தெரிஞ்சுக்கிட்டா நீங்கள் தான் உங்கள் வீட்டில் வைத்தியர். உங்கள் வீட்டுக்கு செய்யுங்க, அடுத்த வீட்டுக்கு கண்டிப்பாக போய் செய்யாதீங்க. எந்த ஒரு மருந்தையும் செஞ்சு அடுத்தவங்கள போய் நீங்கள் பரிசோதனை பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்கள் தப்பு பண்ணிவிட்டு அவங்கள போய் அவங்க மேலே சாத்திடக்கூடாது. எந்த தப்பாக இருந்தாலும் அதை நீங்களே தான் சரி பண்ணிக்கணும். அளவு சரியான முறையில் இருந்தால் தப்பே வராது. ஏன்னா இதை எல்லாருமே நாங்கள் செஞ்சு முடிச்சதை நாங்களே தான் குடிச்சிருவோம். ஏன்னா இதை வச்சுட்டு போயிடுவாங்க அப்படிலாம் இல்லை. இது எதையுமே வீண் பண்ண மாட்டோம். எல்லாமே வந்து உண்மையாக செய்கிறதால இந்த மருந்தை வந்து எல்லாரும் சாப்பிட்ருவோம். இதை சாப்பிட்றதால இந்த தலைவலி வந்து கண்டிப்பாக இல்லாமல் போயிடும். ஒத்த தலைவலி இந்த பக்கம் எனக்கு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, இல்லை இந்த பக்கம் குறையுது, இதுக்கு இந்த பக்கத்தில் கொஞ்சமாக அறுத்தெடுத்து உள்ளே வந்து சின்னதாக ஏதாவது இருக்கும், உள்ளே எதை தோண்டி பார்த்துருவோன்னா அதெல்லாம் ஒன்றுமே தோண்டி பார்க்க வேண்டாம். ஏன்னா தன்னால் சரியாயிடும். குடலில் இருக்க புண்ணு சரியானா தலைவலியில் இருக்க வலி தன்னால் போயிடும். அதனால தான் குடல் சுத்தம் பண்ண சொல்கிறாங்க. சாயந்தர நேரத்தில் ஒரு கொய்யாப்பழம் சாப்பிடுங்க, பழத்தை சாப்பிடுங்க, கொய்யா காயை சாப்பிடாதீங்க. அதே மாதிரி பூம்பழம், மலை வாழைப்பழம், செவ்வாழைப்பழம் இதை சாப்பிடுங்க. இந்த கடினமான பழங்களை வந்து வெறும் மாவு சத்து மட்டும் இருக்கும், அதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா மலமே போகாது. பச்சைப்பழம் சாப்பிட்டா 16 நாள் ஆகி மலம் போகாமல் இருக்காங்க. பச்சைப்பழம் சாப்பிட்டா மலம் வெளியே வரவே வராது. அதெல்லாம் விட்டுட்டு நல்ல பூம்பழம், நாட்டுப்பழத்தை சாப்பிடுங்க. மலைப்பழத்தை சின்ன குழந்தைங்களுக்கு கொடுங்க. இது சிறுவர்களுக்கும் கொடுக்கலாம், பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம். யாருக்கு கொடுத்தாலும் நல்லதை செய்யும், நல்லதை மட்டும்தான் செய்யும். ஏன்னா உடல் சுத்தமாகும், உடல் ஆரோக்கியம் கூடும், மயக்கம் வராது. அந்த பித்த மயக்கம்ன்றது அதுவும் சரியாகும். அது மட்டும் இல்லாமல் உள்ள புண்கள் ரணங்கள் சரியாகும். தலைவலியே இல்லாமல் போயிடும். முகம் பார்த்தீங்கன்னா பிரகாசமாக இருக்கும். கண் பார்வை கூட ஆரம்பிச்சிடும். தலைவலி கூடிடுச்சுனாலே கண் பார்வை கூடும். தலைவலி வந்துச்சுன்னா கண்ணை சுருக்கிட்டு இப்படி தான் பேசுவாங்க. அவங்க பேசும்போதே கண்ணை சுருக்கிடுவாங்க. ஏன்னா அங்கே வலி குடையுமே, குடையிறது வந்து தாங்க முடியாமல் கண்ணை தன்னால் சுருங்க வைக்க அந்த கண் மீண்டும் பெருசாக வர ஆரம்பிச்சிடும். முகம் அழகாக இருக்க ஆரம்பிச்சிடும். வார்த்தைகள் நல்லா இருக்கும், நல்ல குணங்கள் வரும். தலைவலி கூடிச்சுன்னா எதிர்க்க இருக்க யார் வந்தாலும் அவங்க செத்தாங்க, பேசியே கொண்டுருவாங்க அவங்க. அப்போ வந்து அவங்க தப்பிக்கவே முடியாது. யார் எதிர்க்க போய் என்ன சொன்னாலும் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க வழியில் எதை பேசுகிறேன்னே தெரியாதான். ஒருத்தர் வெளிநாட்டிலேருந்து வந்தார், துபாயிலேருந்து. எனக்கு முன்னாடி எவன் வந்தாலும் அவன் செத்தான் என் தலைவலி நேரத்தில்ன்றான். ஏன்னா அந்த வலி அந்த மாதிரி. ஏன் நீ சாப்பிட்ற உணவுனா எங்களுக்கு வந்து அன்னைக்கு வந்து எல்லாமே வந்து கடையில் சாப்பிட்ற உணவு தான், அதனால் எங்களால் அதை சரி செய்ய முடியல. அப்போ நீங்கள் உடம்பை சரி செய்யணும்னா இந்த நம்ம நாட்டில் வந்து இதெல்லாம் சரி செஞ்சுட்டு நீங்கள் திருப்பி தலைவலி இல்லாமல் போங்க. நிறைய பேருக்கு வந்து நல் வாழ்க்கையை பண்ணுங்கள். நம்மளுடைய கோபத்தை அடுத்தவங்க மேலே காட்டக்கூடாது. நம்ம எல்லாருக்குமே நல்லதை மட்டுமே செய்வோம். நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும். தலைவலி தீர்றதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை எல்லாரும் பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.
சாந்தினி, நான் மறுபடியும் ஒரு கஷ்டமான ஒரு மோட்டிவேஷனல் கோட் ஒன்று அது சொல்லுவேன். என்ன கஷ்டமான மோட்டிவேஷனல் கோட்? அது சொல்றதுக்கே கஷ்டமா இருக்கும், புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் கஷ்டமா இருக்கும். அப்படியா? சொல்லுங்க பாப்போம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, my capacity for having a good time exists, it surfaces however on odd occasions. அப்படியே புரியுற மாதிரி சொல்லுங்க பாப்போம். அதுதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், ரொம்ப கஷ்டமான கோட் அப்படின்ட்டு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து நிறைய கஷ்டங்கள் வரும் இல்லையா, நம்மளோட கெப்பாசிட்டி நமக்கே தெரியாது. நம்ம வந்து கம்ஃபர்ட் ஜோன்லயே இருந்தோம் வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ஓகே நம்மளால முடிஞ்சது இவ்வளவுதான் அப்படின்னு வந்து நமக்கே ஒரு பார்டர் மாதிரி நம்ம வரைஞ்சுப்போம். பட் ஆனா கஷ்டத்துல வந்து பை டிஃபால்ட்டா நம்மளை தள்ளும் போது தான் நம்ம வந்து அதுல எப்படி எதிர்நீச்சல் அடிச்சு நம்ம லைஃப்ல மேல வரும் அப்படின்னு நம்மளோட கெப்பாசிட்டியே நமக்கு தெரியும். ஸோ அதனால கரை நல்லதுன்ற மாதிரி ஒரு சில டைம் வந்து நமக்கு கஷ்டம் வந்தாலும் அதை நல்லதா பாசிட்டிவா எடுத்துக்கணும். ஓகே, இந்த கோட் மனப்பாடம் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சுனா? ஒரு half an hour ஆச்சுங்க. சோ அதனால தான் இவ்ளோ நல்ல கெபாசிட்டியோட எனக்கு இந்த கெப்பாசிட்டி இருக்குன்னு இப்ப இந்த கோட் மூலமா தான் தெரியும். ஆக்சுவலி வெரி குட். சரி, ஓகே. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா 12 ராசிகளுக்கான யோக பலன்களை சொல்றதுக்காக யதார்த்த ஜோதிடர் ஷெல்வி காத்துட்டு இருக்காரு. பாத்தலாமா? இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 13ஆம் தேதி 11வது மாதம் 2015ஆம் ஆண்டு ஐப்பசி மாதம் 27ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றும் சந்திராஷ்டம் தொடர்கிறது என்பதை மேஷராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்வது நன்மை தரும். இரத்த பந்த உறவுகளுடன் குடும்பத்தில் உள்ள துணைவியாருடன் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருந்தாலே மேஷராசிக்காரர்களுக்கு நன்மை ஏற்படும். தேவையில்லாத விஷயத்திற்கு வெளியில் இருக்கிற பிரச்சனைக்கெல்லாம் குடும்பத்தினர் என்ன செய்வார்கள் என்பதை யோசித்து கொள்ளுங்கள். மனசங்கடங்கள், குடும்பத்திலிருந்து பிரச்சனைகள் நிவர்த்திகள் காணப்படும். மனைவியுடைய தேக ஆரோக்கியம், கணவனுடைய தேக ஆரோக்கியம் சீர்படக்கூடிய நல்ல நாளாகவே காணப்படுகிறது. மனபயங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் காணப்படுகிறது. வண்டி வாகனத்தில் மட்டும் அவசரகதி வேண்டாம். உயரமான இடங்கள், நெருப்புகளில் வேலை செய்கின்ற மேஷராசிக்காரர்கள் ஞாபக மறதியால் தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு ஆளாகலாம். பொறுமை மிகப்பெரிய அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். குடும்ப விஷயத்தில் அந்நியர் தலையீடு, உறவினர் தலையீடு, நண்பர்கள் தலையீடில் மட்டும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். அதே சமயம் வெளிவட்டாரம், தொழில், வியாபாரம், அபிவிருத்திகள், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் புது முயற்சிகள் வெற்றி ஏற்படுத்தி தரும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு காணப்படுகிறது. எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணப்பிரச்சனை தீர்வதற்குண்டான நல்ல விஷயங்கள், கூட்டாளிகளுக்குள்ள இந்த பிரச்சனைகள் பேசி தீர்த்து கொள்வது நலம் தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் இருந்த சுணக்கங்கள் மறையும். எதிரிகளும் நண்பர்கள் ஆவதற்குண்டான அனுகூலங்கள், வழக்கு போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு எதிர்மறைவாக இருந்த அமைப்பு மாறி சமரசமோ அல்லது உங்களுக்கு சாதகமாக பலனை ஏற்படுத்தி தரும். பிரிந்த குடும்பத்தினர் ஒன்றாவதற்குண்டான இணக்கமான சூழ்நிலை காணப்படும். உத்தியோக நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் கூட ஒன்று சேர்வதும், மீண்டும் குடும்பத்தை விட்டு தொலைதூரத்திற்கு உத்தியோகத்திற்கு செல்லக்கூடிய அமைப்பும் ஏற்படும். மனதில் காணப்பட்டிருந்த சங்கடங்கள் நிவர்த்தி, அயல்நாட்டிலிருந்து நல்ல செய்தி. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். ஏற்றம், அனுகூலம் எல்லாம் காணப்பட்டாலும் அடிவயிற்றிலிருந்து கழிவுகள் போகின்ற வரையில் உள்ள உறுப்புகளில் மட்டும் சிறு பாதிப்புகளுக்கும் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வதே நன்மை தரும். உத்தியோகம் மற்ற விஷயங்கள்லாம் அனுகூலத்தை தரும். பணத்தட்டுப்பாடு சிலருக்கு மன கஷ்டத்தை ஏற்படுத்தலாம். தேவையில்லாத கடன் பிரச்சனை மனசங்கடத்தை அதிகப்படுத்தலாம். அதனால் வார்த்தைகளில் தவறான வார்த்தைகள் வரலாம், மிக கவனம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். இரத்தத்தில் ஏற்கனவே பரவக்கூடிய நோய் உபத்திரம் உள்ள சிம்ம ராசிக்காரர்கள் மட்டும் சிறிது கவனமாக இருந்தால் போதும். மற்றவர்களுக்கு எந்த ஒரு கவலையும் காணப்படவில்லை. தெய்வ சஞ்சாரத்தில் சூரியனின் ஆதிக்கம் அற்புதமாக இருப்பதனால் மனதிற்கு சங்கடங்களிலிருந்து நிவர்த்தி, எடுத்த காரியத்தில் ஜெயம், தன்னம்பிக்கை, புதிய முயற்சிகள், அரசியலமைப்பில் புது கூட்டாளிகள், ஏற்றத்தின் அமைப்பு பரிபூர்ணமாக நிவர்த்தி, தேக ஆரோக்கியத்தில் இந்த குறைபாடுகள் படிப்படியாக சீர் பெறுவது,
மருந்துகள் சரியாக வேலை செய்வதெல்லாம் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் அதிகப்படுத்தும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கன்னியா ராசிக்காரர்களுக்கு சட்ட சிக்கலிலிருந்து நிவர்த்தி, எடுத்த காரியத்தில் ஜெயம், உத்தியோகத்தில் மேன்மை, குடும்பத்தில் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் பெரியவர்களுக்கு இருந்த வாய் வார்த்தை தகராறெல்லாம் தீர்ந்து அந்யோன்யம் அதிகரிப்பது, நல்ல விசேஷங்கள் ஏற்படுவது, உங்கள் வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் வெளிவட்டாரத்திலும் குடும்பத்திலும் தன்னிகரகட்ட அளவுக்கு ஏற்படுவது, ஞாபக மருதி அமைப்பிலிருந்து நிவர்த்தி ஏற்படுவது, புதிதாக முதலீடுகளுக்கு உண்டான நல்ல நாளாக காணப்படுவதுடன் புது முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். துலா ராசிக்காரர்களுக்கு காது மூக்கு தொண்டை உபத்திரத்தில் சிறிது கவனம், மனசஞ்சலம் வேண்டாம், நல்ல முன்னேற்றம், அனுகூலங்கள், ஆஞ்சநேயர் வழிபாடு மிகப்பெரிய தைரியம், அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். ஏற்றத்தின் அமைப்பு நல்ல சீரும் சிறப்பும் காணப்படுகிறது. கண்டிப்பாக விடுபட்ட தெய்வ வழிபாடுகளெல்லாம் எப்பேற்பட்டு விடுமுறை எடுத்தாவது முடித்து விடுவது உங்களுக்கு மன நிம்மதியத்தையும் மன தைரியத்தையும் தரும். இல்லாதவர்களுக்கு தேவையில்லாத குழப்பங்கள் பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஜன்மசனி என்பதனால் ஏற்கனவே குழப்பம் காணப்பட்டாலும் சந்திரனின் ஆதிக்கம் நீசம் என்பதனால் சிறு சிறு விஷயத்திற்கெல்லாம் கோபங்கள் தலைக்கு மேலே ஏறும். அதனால் வார்த்தைகள் தடிப்பாக விழும். அந்த விஷயத்தில் மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சி மிக முக்கியம். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயர்கிறது. லாபஸ்தானத்தில் உள்ள கிரகங்கள் கண்டிப்பாக ஏற்றம் அனுகூலம் தந்தாலும் விரயங்களும் காணப்படுவதனால் அனாவசிய முதலீடுகளை தவிர்ப்பதே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நன்மை. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்றம், அனுகூலங்கள், சுபவிரய பிராப்தம், வரவுக்கு மீறிய செலவுகள், புது கடன்கள், அந்த கடன்கள் காணப்பட்டாலும் சுப செலவுகளால் சந்தோஷங்கள், குடும்பத்தில் காணப்பட்டிருந்த சுபகாரிய தடைகள் ஒன்றன் பின் ஒன்றாக நிவர்த்தி ஏற்படுவது தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம். வெளிவட்டாரத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை கூடுவதுடன் புது பொருள் சேர்க்கை குடும்பத்தில் ஆனந்தமான அமைப்பை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். லாபம், அனுகூலங்கள், வியாபாரிகளுக்கு புதிய முயற்சிகள், பெரும் வெற்றிகள், புது கூட்டாளிகள், அனுகூலமான அமைப்பு. எந்த விஷயத்தையும் தைரியமாக செய்வது பெரும் ஏற்றம். சோம்பலிலிருந்து வெளியில் வந்து விடுங்கள். நல்ல நேரத்தை, நல்ல காலத்தை, ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கு ஈடுபடுங்கள். அரசு அதிகாரிகளுக்கு தடைப்பட்டிருந்த பதவி உயர்வு வீடேறி வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள், கௌரவம், படைப்பாளிகளுக்கு பாராட்டு, அனுகூலங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சுணக்கங்கள் மறைவது, தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம், எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள் எல்லாம் காணப்பட்டாலும் ஜவாப் ஜாமீன் கொடுக்காதீர்கள், பொறுமையாக இருங்கள். சிறு சிறு விஷயத்திற்கெல்லாம் நீங்கள் தான் புத்திசாலியும் மற்றவர்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது என்ற எண்ணத்தில் மாறி உமக்கு எந்த அளவுக்கு மூளை உள்ளதோ அதே அளவு மூளையும் செயல்திறனும் மற்றவர்களுக்கு இருப்பது என்று நினைத்து விட்டாலே பல விஷயங்கள் நீங்கள் மாற்றிக்கொள்வீர்கள். எனவே யாரையும் ஏளனம் மட்டும் செய்யாமல் இருந்தால் போதும். உத்தியோக மாற்றம் எது வந்தாலும் எடுத்துக்கொள்வது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். மீன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிக கவனம். அனாவசியமாக பணத்தை கொடுப்பது பிறகு வருத்தப்படுவதெல்லாம் ஏற்பட்டுவிடும். உத்தியோகத்தில் மேன்மையும் அனுகூலமும் காணப்படுகிறது. அரசு விரோத காரியங்கள் ஈடுபடாதீர்கள். அரசாங்க அமைப்பில் விரோத அமைப்பில் இருப்பவர்கள், சட்டத்தை மதிக்காதவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்ளுங்கள். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள்,
எல்லாம் காணப்படுவதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்வதுடன் யாருக்கும் வக்காலத்து வாங்குவது பேராபத்தை ஏற்படுத்திவிடும் என்பதை மீனராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்வது சால சிறப்பு. மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியின் மூலியமாக உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஸோ ராம், இன்னைக்கு நிறைய வித்தியாசமான செக்மெண்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா? அதில் நீங்கள் கடைசியாக கஷ்டப்பட்டு ஒரு மோட்டிவேஷனல் கோட் சொன்னீங்க பார்த்தீங்களா, அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி எனக்கு ராசி நல்லா இருக்கும்னு செல்வி சார் சொல்லிட்டாரு. ஸோ நான் சந்தோஷமாக போய் வந்து பூவா சாப்பிட போகிறேன். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நானும் பூவா தான் சாப்பிட போகிறேன். அப்படியா? தெளிவாக இருக்கீங்க. சரி, ஃபீவர் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ராம். அடுத்த எபிசோட் வரணும்ல. ஸோ நம்ம கிளம்பின டைம் வந்துச்சு. பட் அதுக்கு முன்னாடி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாட்டு நடப்பையும் உலக நடப்பையும் சொல்கிறதுக்காக வேந்தர் இளங்கதிர் காலை செய்திகள் காத்துக்கிட்டு இருக்கு. அது அவங்களோட சேர்ந்து நம்மளும் பார்க்கலாம். கிளம்பிடலாமா? இப்போ கிளம்பிடலாம். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸோட நாளைக்கு உங்களை வந்து சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அர்ஜுன் ராமன், சாந்தினி மதிவாரன் and the entire team of புத்தம் புது காலை. Bye. Bye.